ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுங்க. சனி பகவானால் மிகவும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அடுத்த 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் பல மாதக்கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இதில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் எந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், பொருளாதாரம், கல்வி, ஆரோக்கியம் எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது, கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன், பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன், கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது அப்படின்னு விளம்புறது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி பஞ்சமஸ்தானத்தில் இருந்த ரணருண ரோகஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16ஆம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கவலைகளை வெளிகாட்டாமல் சிரித்த முகத்துடன் இந்த காலகட்டத்தை நீங்கள் முழுவதுமாக அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காலம் முழுவதும் உங்களுடைய கவலைகளை நீங்கள் வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடனே அனைவரிடமும் பழகுவீங்க. அதே மாதிரி காரிய தடங்கல்கள் உண்டாகி நீங்கள் பெறுங்க. ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கவும் செய்யலாம். பயணங்கள் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தரும். மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத பலவிதமான திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி சூரியன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்கு முடிய ஆரம்பிக்கும். புதிய நண்பர்கள் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு இந்த காலம், அதாவது அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கப்பெற போகிறது. ஒரு சில கிரகங்கள் மிகவும் சாதகமாகவும், ஒரு சில கிரகங்கள் சின்ன சின்ன நெருக்கடிகளையும் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலையும் அமைஞ்சிருக்கு. அதிலும் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. உங்களுடைய பேச்சில் நிதானமும் பொறுமையும் இருக்க வேண்டிய காலகட்டம். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு ஏற்படலாம். வேலை, தொழில் ரீதியான விஷயங்களில் அவசர முடிவோ அலட்சியமோ இருக்கக்கூடாது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பெயர்ச்சி நடக்கிறதுனால, அதாவது குடும்பஸ்தானத்தில் ராகுடைய பெயர்ச்சி நடக்கிறதுனால அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் நற்காரியங்கள் அப்படின்னு எதிர்பாராத மாற்றங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பேச்சில் நிதானத்தையும் பொறுமையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு பேசி விடுவது பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. சகோதர சகோதரிகளிடம் பண விஷயங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்துடன் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமையப்பெறும். பொருளாதார ரீதியாகவும் பண வரவிலையும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு திருப்திகரமான பணவரவு இருக்கப்பெறும். ஒட்டுமொத்த குடும்ப வருமானமும் மேம்படும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணம் அல்லது பொருள்வரவு ஏற்படலாம். நீண்ட காலமாக கிடைக்காம நிலுவையில் இருந்த பணமில்லாத கடன் வசூலாக ஆரம்பிச்சிடும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரயம் ஏற்படும். அப்படிங்கிறதுனால 1 மாத காலத்திற்கு வீடு வாங்கிறது, விற்கிறது உள்ளிட்ட விஷயங்களை தள்ளி போடலாம்.
அதே மாதிரி இந்த காலம் முழுவதுமே உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த மாற்றத்தையும் தவிர்த்து கொள்ள பாருங்க. வேலை மாற்றம் விரும்புகிறவங்க, புதிய வேலைக்கான முயற்சிகளை செய்யறவங்க சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கையில் இருக்கக்கூடிய வேலையை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த சில மாதங்களுக்கு உடனடியாக நல்ல வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்காது. வியாபார ரீதியாக இந்த காலம் முழுவதுமே செவ்வாய் விக்ரமாக இருக்கிறதுனால பெரிய லாபத்தையும் தங்களால் எதிர்பார்க்க முடியாது. தங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்கள் அனைத்துமே அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை மற்றும் தொழிலில் மாற்ற வேலை செய்யாமல் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே பெரிய சிக்கல்களை இந்த காலகட்டத்தில் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட செய்வீங்க. தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டாக பெறலாம். வியாபாரம் சிறக்கணும் அப்படின்னா கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றாலும் மற்றொரு புறம் வேலை சுமையும் சக பணியாளர்கள் மத்தியில் பிரச்சனையும் ஏற்படும். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மைகள் உண்டானாலும் கணவன் மனைவிக்கு இடையிலே சிறு சிறு மனஸ்தாபங்களும் ஏற்படத்தான் செய்யும். அதே போல் பெண்களுக்கு பார்த்தோன்னா மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் மனக்குழப்பத்தை நீக்க நீங்கள் கொஞ்சம் அமைதியை காத்தீங்க அப்படின்னா தெளிவான சிந்தனைகள் உண்டாக பெறுவீங்க. இழுபறையாக இருந்த பலவிதமான காரியங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். ஆசிரியர்கள் சக மாணவர்களினுடைய ஆதரவு கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல பெயர் வாங்குவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு. மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியலாம். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்பட பாருங்க. அதனை சரியா பயன்படுத்தி கொள்ளவும் செய்யுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய பேருக்கு கிடைக்குங்க. பிறமொழி பேசுகிறவங்க மூலமாகவும் தங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறலாம். உங்களுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்க பெறுங்க. கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்கிறவங்க தகுந்த முன்னேற்றத்தை அடைவாங்க. பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களும் நற்பலன்கள் கிடைக்க பெறுவாங்க. பதவி உயர்வும் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில நேரங்களில் விபரீதமான எண்ணங்களும் தங்களுக்கு தோன்றத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது எல்லா நேரத்திலையுமே சரியான முடிவு தங்களால் எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் சாமர்த்தியமாக ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்த பாருங்கள். அதே மாதிரி திடீர் கோபங்கள் உங்களுக்கு உண்டாகும். அப்படிங்கிறதுனால நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையுமே சமாளிக்கவும் செய்யலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லதுங்க. தெளிவான சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரியத்தையுமே செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை சேரலாம். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த நேரத்தில் நெடுந்தூர பயணங்கள் இல்லை வெளியூர் பயணங்களால் பார்த்தோன்னா வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம். அதே போல் உங்களுடைய பயணங்களின் போது நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி எல்லா விதமான காரியங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.
அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். உங்களுடைய வேலைகளில் மிகுந்த கவனத்தை செலுத்த பாருங்கள். சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படலாம். அதிகாரிகளினுடைய ஆதரவை எதிர்பார்க்க முடியாதுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுமாராகத்தான் இருக்கும். சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பற்று வரவில் தவறு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் பிரயாணம் செய்வதும் மிகுந்த நன்மையை தருங்க. அதே மாதிரி சஷ்டிதோறும் முருகனை வணங்கி வர குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும், உத்தியோகம் நிலைக்கும்.